கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் நாம் தியானிக்கிற வார்த்தை, துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் பயப்படான். சங்கீதம் 112:7. அதிலே ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு அழகாக சொல்லுகிறது. நாம் ஒரு மனிதன் துர்ச்செய்தியை கேட்பதினால் அவன் கலக்கம் அடைய மாட்டான் என்று சொல்லுகிறது. துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும் என்று வசனம் கூறுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. இன்றைக்கு உலகத்திலே அநேக பேர் அநேக காரியங்களை குறித்து பயந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல் ஏதோ ஒரு செய்தி அவளுக்கு ஒரு கவலையை கொண்டு வருகிறது, ஒரு பயத்தை கொண்டு வருகிறது. நமக்கு தேவையான நண்பர்கள், உறவினர்கள் யாருக்கோ உடம்பு சரியில்லை, இல்லைன்னா ஒரு துக்க செய்தியை கேட்கிற பொழுது, இல்லை அவருடைய வாழ்க்கையில் நடந்த பயங்கரமான காரியங்களை நாம் கேட்கும் பொழுது நாம் பயப்படுகிறோம், கலங்கி போகிறோம். அந்த மோசமான செய்திகள் மனிதனை கலங்கடிப்பது வழக்கம். அநேக பேர் இந்த சூழலிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நீங்கள் உங்களை பரிசோதனை பண்ணி பாருங்கள். துர்ச்செய்தியை கேட்கும் பொழுது உங்கள் இருதயம் எப்படி இருக்கிறது? கலங்கி போகிறீர்களா, இல்லை திடமனதாக இருக்கிறீங்களா? ஒருவேளை கலங்கி போகிறவர்களாக இருந்தால் உங்களுக்கான நற்செய்தி, இன்றைக்கு நீங்கள் இனி பயப்பட மாட்டீர்கள். இந்த வார்த்தை உங்களை மென்மேலும் பலப்படுத்தும். இந்த வார்த்தையை கேட்பதினால், அதன்படி நடப்பதினால் நமக்கு இந்த ஆசீர்வாதம் உண்டாக போகிறது. நாம் துர்ச்செய்தியை கேட்பதனால் பயப்படாமல் இருக்க வேண்டும் என்றால், முதலாவது கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்க வேண்டும். சங்கீதம் 112:7 சொல்கிறது, அந்த 2வது பகுதி, அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும் என்று. ஆம், கர்த்தரையே நம்பி நாம் திடனாக இருக்க வேண்டும். கர்த்தரை நம்பி ஜீவிப்போர் பலர் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லா வேளைகளிலும் சமாதானத்துடன் இருப்பார்கள். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்பதை அறிக்கையிடுவார்கள். கடந்த காலங்களில் தேவன் வழிநடத்தி வந்ததை குறித்து அவர்கள் அடிக்கடி சிந்திப்பார்கள். மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வார்கள். அவர்கள் கலங்கி நிற்பதை காண்பது அரிது. தேவன் கொடுக்கும் சமாதானத்தினால் அவர்கள் உள்ளம் என் நேரத்திலும் நிரம்பி இருக்கும். இந்த சங்கீதத்திலும் அப்படிப்பட்ட ஒரு மனிதனை குறித்தும் அவன் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களால் நிறைந்திருப்பான் என்றும் சங்கீதக்காரர் சொல்லுகிறார். அவர் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் கூட அவன் பயப்பட மாட்டான். காரணம், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். அவன் இருதயம் உறுதியாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. இது எவ்வளவு உண்மையான வாக்கியம் தெரியுமாங்க? ஆம், கர்த்தரிடத்தில் விசுவாசமாக நாம் இருக்கும் பொழுது எந்த காரியமும் நம்மளை அசைக்க முடியாது. விசுவாசத்தில் உறுதியாக இருப்போம். ஒருவேளை இன்னைக்கு அப்படிப்பட்ட விசுவாசம் உங்கள் வாழ்க்கையில் இல்லை என்றால், விசுவாசத்தை துவக்குகிற முடிக்கிறமாக இயேசுவிடம் நீங்கள் கேளுங்கள். ஆண்டவரே, இப்படிப்பட்ட விசுவாசம் எனக்கு கொடுங்கள் என்று. அப்படிப்பட்ட விசுவாசம் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்குள் வைத்து உங்களை பலப்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். 2வது முக்கியமான ஒரு காரியம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அதே சங்கீதம் 112:1 சொல்லுகிறது, அல்லேலூயா, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லுகிறது. ஆம், கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளிலே நாம் நடக்க வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் உண்மையிலே ஒரு ஆசீர்வாதத்தை பெறுகிறான். அதாவது நாம் ஒரு செய்தியை கேட்டு பயப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் கர்த்தருக்கு பயப்படுகிற அனுபவம் நமக்கு வேண்டுமுங்க. கர்த்தருக்கு பயப்படுவது என்பது அது அன்பின் செயல்பாடாக இருக்க வேண்டும். அதாவது அவருடைய வார்த்தைக்கு முழு மனதுடன் கீழ்ப்படிவதே கர்த்தருக்கு பயப்படுவதில் வெளிப்படையாக செயலாகும். அதாவது ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு வேதத்தில் சொல்லியிருக்கல, இந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியணுங்க, இதை என் ஆண்டவருடைய வார்த்தை, இதில் நான் கீழ்ப்பட்டால் தான் எனக்கு ஆசீர்வாதம், இதற்கு பயப்படணும். இதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். நான் எப்படியாவது இந்த வார்த்தைக்கு என்னை நான் முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டும். ஐயோ, எனக்கு நான் இந்த வார்த்தையின்படி இல்லையே, நான் நடக்க வேண்டுமே, இதுதான் பயம். இந்த பயத்தோடு நடந்து நாம் ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது உண்மையிலே பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். ஒருவேளை இந்த அனுபவம் உங்கள் வாழ்க்கையிலே குறைவாக இருக்குமானால் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இன்னைக்கு அவர் இந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தர வல்லவராக இருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் மற்ற காரியங்களுக்கு பயப்படவே மாட்டார்கள். உலகத்திற்கு பயப்பட மாட்டார்கள். சாத்தானுக்கு பயப்பட மாட்டார்கள். எந்த ஒரு துர்ச்செய்திக்கும் பயப்பட மாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள். கர்த்தருடைய நிழல், ஆசீர்வாதம், வெளிச்சம் அந்த மனிதனோடு கூட இருக்கும். எல்லா சூழலிலும் ஆண்டவர் அவர்களை விடுவிக்கிற வல்லவராக இருக்கிறார். 3வது ஒரு முக்கியமான காரியம் பார்க்கும் பொழுது, அவருடைய கட்டளைகளில் பிரியமாக இருத்தல். அதே சங்கீதம் 112 முதல் வசனம் 2வது பகுதி சொல்கிறது, அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அதாவது
அவருடைய கட்டளை என்பது அவருடைய வசனம். அவருடைய வசனத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. அவருடைய வசனத்தை தியானித்தல், அதிலே நிலைத்திருத்தல் என்பது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. அந்த சந்தோஷம் நமக்குள் நிறைவாக இருக்கும் பொழுது எந்த துர்ச்செய்தி வந்தாலும் அந்த சந்தோஷத்தை மேற்கொள்ள முடியாது. அந்த சந்தோஷம் நமக்கு எப்பொழுதும் நிறைவாக இருக்கும். எனவே ஆண்டவருடைய வசனத்தில் நாம் பிரியமாக இருப்போம். நாம் எதை குறித்தும் பயப்படாமல் சந்தோஷமாக இருக்க வேண்டுங்க. ஏனால் அவருடைய வார்த்தையில் அவ்வளோ பலன் இருக்கிறதுங்க. அவருடைய வார்த்தை ஜீவன் உள்ளதுங்க. அந்த ஜீவன் நமக்குள் நிறைவாக இருக்கும் பொழுது இப்படி உலகத்தின் வெளியிலிருந்து வருகிற இந்த சின்ன சின்ன காரியங்கள் அந்த ஜீவனை மேற்கொள்ள முடியாது. ஏனால் அது கர்த்தருடைய ஜீவன், இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவன். அதை ஒன்றும் மேற்கொள்ள முடியாது. அதனால் அவருடைய வசனத்தை படித்து படித்து நாம் ஜீவனோடு ஜீவனில் பலப்படுகிற பொழுது ஒரு காரியமும் உங்களை மேற்கொள்ள முடியாதுங்க. இன்னைக்கு ஒருவேளை நீங்கள் இதை கேட்குற யாராவது ஒருவர் சில காரியங்களை கேட்கும் பொழுது பயந்து போகிறீர்களா? கலக்கமடைந்து சோர்ந்து போகிறீர்களா? இன்றைக்கு கவலைப்படாதீர்கள். உங்களுக்கான ஒரு நற்செய்தி ஆண்டவர் கொடுக்கிறார். இனி நீங்கள் சோர்ந்து போக மாட்டீர்கள். இனி நீங்கள் இப்படிப்பட்ட செய்திகளை, நெகட்டிவ் செய்திகளை கேட்கும் பொழுது பயப்பட மாட்டீர்கள், கலங்க மாட்டீர்கள். உங்களை கர்த்தர் இன்றைக்கு வல்லமையாக பயன்படுத்த போகிறார். ஒன்றே ஒன்று நீங்கள் செய்யணும், கர்த்தரிடத்தில் விசுவாசமாக இருங்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்கள் வாழ்விலே உண்டாகட்டும். அவருடைய வசனத்தில் பிரியமாக இருங்கள். ஒருவேளை இதில் குறைவு இருக்குமானால் ஆண்டவரை நோக்கி பாருங்கள். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளிலே நான் உங்களை விசுவாசமாக இருக்கணும். உங்களுக்கு பயப்படுகிற பயத்தை தாருங்க. உங்களுடைய வசனத்தை நான் இரவும் பகலும் தியானமாக இருக்கணும். உங்கள் ஜபத்திலே இந்த குறிப்பு இருப்பதாக ஆண்டவர் உங்களை 3 காரியத்திலும் பலப்படுத்தி உங்களை மென்மேலும் ஒவ்வொரு நாளும் பலப்பட வைத்து உங்களை எல்லா பொல்லாப்புக்கும் விலக்கி கொள்வார். எந்த செய்திகளும் துர்ச்செய்திகளும் உங்களை கலங்கடிக்க மாட்டாது. எந்த செய்தி துர்ச்செய்தியை நீங்கள் கேட்டாலும் பயப்பட மாட்டீர்கள். ஏனென்றால் கர்த்தருடைய ஜீவன், கர்த்தருடைய பலன் உங்களை ஆட்கொள்ளும். நீங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் சர்வ சாதாரணமாக கடந்து போக கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய வல்லமையை, ஒரு பெரிய கிருபையை, நீங்கள் சமாதானத்தோடு எல்லாவற்றையும் கடந்து போகிறதுக்குள்ள கிருபை உங்களுக்கு நிறைவாக ஆண்டவர் தருவார். அதனால் இந்த 3 ஆசீர்வாதங்களை ஜபத்தில் கேளுங்க. கேட்டு கேட்டு நீங்கள் அதில் பலப்படுங்கள். அதில் நீங்கள் பலப்படுகிற பொழுது துர்ச்செய்தியை கேட்பதினால் நீங்கள் இனி பயப்பட மாட்டீர்கள். நீங்கள் எல்லா வேளைகளிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் நீங்கள் சமாதானத்துடன் இருப்பீர்கள். இதை பார்த்து நீங்கள் அனுபவித்து மற்றவர்களுக்கு சாட்சியாக இருக்கப் போகிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.